வாட் இஸ் இன்சைட் மை டெரஸ் கார்டன் கிட்? இது பார்ட் 1. ஃபர்ஸ்ட் விதை தொகுப்பை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த விதை தொகுப்பு வந்திருக்க பேக்கேஜிங்கே வேற லெவலுங்க. இந்த திக் லெவலான ஒரு மெட்டீரியல், பிளாஸ்டிக் மெட்டீரியலில் அதில் முன்னாடி கொடுத்துருக்க அந்த வெஜிடபிள்ஸோடைய ஒரு டிராயிங் சூப்பராக இருக்குது. இதுக்கு பின்னாடி என்னென்ன விதைகள் கொடுத்துருக்காங்க, இதோடைய மொத்த எடை என்ன, இதோடைய பேக்கிங் எவ்வளோ டேட்டு, எத்தனை மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம், இது யார் விநியோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு சூப்பராக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அச்சடித்து பிரிண்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, விதைகளையுமே நல்லா பேக்கேஜிங், சூப்பரான பேக்கேஜிங்கில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்து மூலமாக நம்ம கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு பேக்கேஜிங்க்கு பின்னாடியும் எவ்வளோ கிராம் இருக்குது, இதனுடைய முளைப்பு திறன் என்ன, எப்போ பேக்கிங் பண்ணப்பட்டதுன்ட்டு ரொம்ப டிசைன்டாக பண்ணியிருக்காங்க. நமக்கு அன்றாடம் வீட்டில் என்னென்ன தேவை, தக்காளி தேவை, மிளகாய் தேவை, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், கத்திரிக்காய், கீரைகள் தேவை, கொத்தவரை தேவை. ஸோ இந்த மாதிரி நம்ம அன்றாடம் என்னென்ன நம்ம பயன்படுத்துகிறோம், அதுவும் இல்லாமல் எல்லா சீசன்லையும் வர்ற காய்கறிகள், இதை அவங்க யோசித்து சரிவிகித உணவு நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேட்டலாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன விதைகளில் என்னென்ன நமக்கு சத்து கிடைக்கும், எப்போ நம்ம இதை அறுவடை பண்ணணும், பயிர்காலம் எவ்வளோங்கிறது முதற்கொண்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்களும் டெரஸ் கார்டன் கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடதை அப்ளை பண்ணி வாங்குங்க. இன்னும் நிறைய பார்ட்டில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். பாய்.